பிளாட் ஒன்று வாங்கியிருந்தோம் சார் நம்ம. சரிங்க. அது வாங்கும் போதே நம்ம செகண்ட்ல தான் சார் வாங்க பிளாட். ஃப்ளாட்ஸ் ஓகே சார். ஆமாங்க சார். ஒன்றில் வாங்கிட்டு போயிட்டு ஒரு 3 மாசம் மேல பிரச்சனையா இருந்தது. என்ன சார்? இந்த ஐயரை கூப்பிட்டு கேட்டதுக்கு இந்த இது பார்த்து கட்டல, வாஸ்து பார்த்து கட்டலையா. போன ப்ரோக்ராம்லேயே நான் இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டு வாஸ்தை பற்றி ஹைலைட் பண்ணணும்னு தான் நான் இந்த ப்ரோக்ராமுக்கே வந்தேன். பட் இப்போ லாஸ்ட் வீக் போட்ட அந்த ஆர்டரை பற்றி கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ராம் சாரை பற்றி பண்ணிகிட்ருக்கோம். வாஸ்து என்பது வந்து பார்த்தோம்னா நம்ம நிகழ்வுக்கு வருவோம். நீங்கள் வாஸ்து அப்படின்ற கண்டிஷனில் முதல்ல குழப்பிக்காதீங்க. உங்கள் வீடானது லொக்கேஷன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வாஸ்து அப்படின்றது நம்ம வாஸ்துவை பற்றி பேச போகும்போது மூதாதையர்கள் நமக்கு விட்டுட்டு போன தோஸ்து மூதாதையர்கள் நமக்கு கட்டி வாழ்ந்து தலைமுறையாக வாழ்ந்து ஆமாம் அவங்க வாழ்ந்த வழிவகையாக அவங்க எந்த இடத்துல கிச்சன் வச்சுருந்தாங்க, எந்த இடத்துல. பட்டு நம்மளுடைய பிளேன் படி, நம்முடைய இயற்கையான அமைப்பு படி நார்த் ஈஸ்டில் போர் இருக்கணும், நார்த் ஈஸ்டில் நமக்கு நீர் ஆதாரமும் அந்த சுத்தமாக வச்சுக்கணும், சனி மூலை அப்படின்வாங்க. அதாவது டேப்பு குழாவு கொஞ்சம் சுத்தமாக கிளியராக வச்சுக்கணும். அந்த இடத்த எப்பவுமே கடவுள் சாமி கும்பிடுற இடம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஹைலைட் பண்ணுவாங்க. பூஜை பண்ணும்போதே நார்த் ஈஸ்டில் தான் பூஜை போடுவாங்க. அதே போல் ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு அக்னி மூலைனா அந்த இடத்துல கிச்சன் வைக்கணும். கிச்சன் அங்கே எல்லாமே பண்ணலாம். கிச்சன் டாய்லெட் கூட அங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி மெயின் போர்டு வைக்கலாம். அதெல்லாம் அக்னி மூலையில் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். மேபி அங்கே வைக்கலாம். அதன் பிறகு பார்த்தோம்னா வாயு மூலை எல்லாத்துக்கும் வாயு மூலைன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி மூலைன்றது நார்த் ஈஸ்ட் திசை, வடகிழக்கு தான் அந்த மூலைக்கு தான். அதன் பிறகு தென்கிழக்குன்றது தான் அக்னி மூலை. அப்புறம் வட மேற்குன்றது வாயு மூலைன்னுவோம். அந்த மூலை இன் ஆல் ஆஸ்பெக்ட் கிச்சன் வைக்கலாம், பெட்ரூம் வைக்கலாம், டாய்லெட் வைக்கலாம், இன் ஆல் ஆஸ்பெக்ட் பூஜா வைக்கலாம், எது வேணாலும் வைக்கலாம். அந்த மூலை எல்லாம் ஜோக்கர் மாதிரி அவர் எங்கே வேணாலும் மிங்கிள் ஆகிடுவார். பட் அந்த மூளை ரொம்ப பிரசித்தி பெற்ற மூளை, எல்லாத்துக்கும் செட் ஆகிற மூளை. தென் அடுத்தது சவுத் வெஸ்ட் தென்மேற்குன்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது அந்த குடும்ப தலைவர்கள் அது அவங்களுடைய ரூம்ஸ் அங்கே இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த இடத்துல டாய்லெட் வரக்கூடாது. அந்த இடத்துல மேபி அந்த குடும்ப தலைவர் அறைனா ஒரு பெட்ரூம் சொல்றீங்களா? பெட்ரூம்